தினமணி 18-19க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது, எக்கனாமிக் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. அரசியல் நியூஸ் நிறைய இருக்குது. இன்னொரு 4 நாள் 5 நாளில் ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்கிறதுனால ஸோ நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒமிட் பண்ணி பார்த்துருவோம். 2 நியூஸ் தான் இப்போதைக்கு ஃபேமஸாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் ஆக்ட், தொகுதி மறுசீரமைப்பு, அந்த பில்லு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன ஆர்டிகல்ஸு, என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது, இது ஏன் தோல்வி அடைஞ்சது, சிம்பிள் மெஜாரிட்டியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிஃபிகேஷன் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிகல் 368 ரோல் என்ன, பிரசிடென்ட் அசைன் பண்ணாதான் பில்லு டு ஆக்டாக மாறும். ஸோ பில்லு எங்கே வேணாலும் ஒரு அவையில், இரு அவையிலையோ இல்லை ஒரு அவையில் லோக்சபா இல்லை ராஜ்யசபா இல்லைனா ஒரு தனி நபராக வந்து பில்லு பாஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பில்லு ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது வரைக்குமே நடக்காத, இத்தனை வருஷம் இதில் 3 தடவை பிப்ரவரி 28 ஆரம்பித்த, ஜனவரி 28 ஆரம்பித்த இந்த கூட்டத்தொடர் இப்போ நேத்தி தான் முடிஞ்சுது. நேத்தி மீன்ஸ் 18 தான் முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் 18 ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இந்த கூட்டத்தொடர் அமைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஸ்பெஷல் அமர்வாகவே 16, 17, 18 கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து 17 ஈவினிங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் நம்மள்கிட்ட எத்தனை லோக்சபா எம்பி சீட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். 443 + 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். இதை எவ்வளவா உயர்த்த போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மொத்தம் 850. இதை பிரிச்சங்கன்னா 815 ஸ்டேட்டுக்கும் 30 வந்து யூனியன் டெரிட்டரிக்கும் இப்படிதான் வந்து சீரமைப்பு அமைச்சு அதிகப்படுத்த போறோம் சீட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 543 இந்த லோக்சபா சீட்டு எதன் பேசிஸ்ல வந்தது அப்படின்னா 1970 சென்சஸ் படி. இப்போ 2026 இப்ப சென்சஸ் எடுக்கிறாங்க. அதனால தொகுதி மறுசீரமைப்பு அமைச்சு பேஸ் இயரா 2011 வச்சுதான் கொண்டு வர போறோம். பட் இதுல நமக்கு சவுத் இந்தியா மற்றும் நார்த் இந்தியா கம்பேர் பண்றப்போ 70 ஏற்பட்ட இந்த பாப்புலேஷன் மெஷர்ஸை கம்மி பண்றதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் மூலயமா நிறைய ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணது தென்னிந்திய மக்கள் தான். ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு இவங்க தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் அதை அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ இதை வந்து பாப்புலேஷன் வைஸ் தான் நம்ம மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சவுத் இந்தியாவில் நிறையா தொகுதிகள் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அது வந்து 39, தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி சீட் இருக்கு, அது 59 உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் உயரும். ஆனால் கம்பேர் பண்ணுறப்போ யார் அதிகமாக உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்ஸில் உயருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அப்போசிட் பார்ட்டி இதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. ஸோ அதான் இது மொத்தம் இப்போதைக்கு பதிவான வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வாக்கு எடுப்பு ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமா இதுல வாக்கெடுப்பு நடந்திருக்கு. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 528 பேர் இருக்கிறாங்க இப்போதைக்கு. 528 எம்பியில எத்தனை பேர் வாக்கு போட்டிருக்காங்க இந்த பில்லை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 298. ஆனா இது பில்லு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இது பில்லு பாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 50%, 50% அவங்க இப்போதைக்கு 528 பேர்ல 50% ஓட்டு போடணும். ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. இதுல இவங்க எதுல தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா 2/3 பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் சிம்பிள் மெஜாரிட்டியில தோத்து போயிட்டாங்க, பில்லு பாஸ் ஆகல. ஸோ அப்படிங்கிறப்போ இது 230 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இந்த பில்லு லேப்ஸ் ஆயிடுச்சு. இது பிரசிடென்ட்ட போல சைன் வாங்க முடியாது.
ஓகே. ஸோ அதான் இது 33% மகளிர் இடஒதுக்கீட்டுக்காகவும் இது அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா 131 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ இதுக்கு பில்லா தான் இருக்கு. 2023 இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ 543 50%க்கு மேற்பட்ட வாக்குகளும் வாக்கெடுப்புல பங்கேற்ற உறுப்பினர்களும் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அதுதான் இதை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அதுவே போதும். 50% இருந்தாலே போதும் பிரசன்ட் பண்ணதுல. இதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேண்டும். ஓகே. ஸோ இதுதான் இதுல வந்து மக்களவை தொகுதிகளில் அதிக இதுல வந்து இடங்கள் எண்ணிக்கை 129 195 உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பில்லு தோல்வி அடைஞ்சதுனால நம்ம இது இனிமேலுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேணாம். நமக்கு கான்ஸ்டியூஷன்ல இது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிஃபிகேஷன் வித் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அது தெரியணும். அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் 368 ஓகே அது பார்க்கணும். அது மட்டும் பார்த்தாலே போதும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் சொன்னாங்க. டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த 2026 மேற்கோள் காட்டினாங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் தலைப்பு வந்து ஏமாற்றுகிறார்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 கேபினட் கமிஷன் அப்போ எத்தனை பெண்கள் அதுல நமக்கு கிடைச்ச ஃபேக்ட்ஸ் எத்தனை பெண்கள் அதுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இதுல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ 33% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளாட்சி எலெக்ஷன்ல. ஸோ ராஜீவ்காந்தி பீரியட்ல அதை வந்து அந்த மசோதா தாக்கல் பண்ணி அதை ராஜ்யசபால அது தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நரசிம்மராவ் 1991 வந்தப்போ அதை இரு அவைகளிலுமே அதை பாஸ் பண்ணி அதை ஆக்டா மாத்திட்டாரு. ஸோ அதுதான் இப்போ 73 மற்றும் 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்டா நமக்கு வந்திருக்கு. அதுதான் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் முனிசிபாலிட்டியில பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும். அது மட்டும் இல்லாம அது வின்னும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதுல மக்களவையில தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகவுடா அவர்கள். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தது வாஜ்பாய். அது மன்மோகன் சிங் பீரியட்லேயே வந்து அது வந்து அந்த பில்லு பாஸ் ஆகாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2023 நரேந்திர மோடி அவர்களால் திருப்பி கொண்டு வரப்பட்டு திரும்பி இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அதான் பார்ப்போம். இங்க பாருங்க 500 எத்தனை நமக்கு எக்ஸாம் கேட்க போறது இந்த பில்லு தோல்வி அடைஞ்சது எத்தனை உறுப்பினர்களால் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. 528 உறுப்பினர்கள். அதுல 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாததால் இப்போ 300 பேர் இருக்காங்க அப்படின்னா 200 பேர் ஆதரவு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் 3/2 பங்கு. ஸோ அது இல்லாததுனால 230 வாக்கு எம்பி வந்து எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 298 பேர் தான் ஆதரவு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இந்த பில்லு லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அரசியல் சாசன சபை 1946 டிசம்பர் 9 15 பெண்கள் இருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது பாருங்க, இது நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டுருவாங்க. ஓகே. அதனாலதான் நம்ம நியூஸ் பேப்பரை பார்க்குறோம். ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிகல் படிக்கிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல நடக்கிற விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஹிஸ்டரியில நடந்தது, ஜியாகிரபிக்கலா நடந்தது, எக்கனாமிக்கலா நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு ஆர்டிகளும் ஒவ்வொரு நியூஸும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் ஓரியன்டா என்ன இருக்கோ அதை பார்க்குறோம். ஓகே. இதுல பாருங்க 15 பேர். அம்மு சுவாமிநாதன் ஒருத்தவங்க, தாட்சாயினி வேலாயுதன் 2 பேரு, ராஜ்குமாரி, அப்புறம் அமிர்த் கவு, அப்புறம் சரோஜினி நாயுடு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சுசேதா கிருபாலினி, அப்புறம் விஜயலட்சுமி பண்டிட்டு. ஆக மொத்தம் இதுல 15 உறுப்பினர்கள் இதுல பெண்களா இருந்திருக்காங்க அரசியல் சாசன சபையில. ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இவங்க என்னன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதை வந்து பட்டாபி சீதாராமையா ஒரு கட்டுரையில சொல்லியிருக்கிறாராம். இடஒதுக்கீடு 33% தேவையில்லை, எங்க நாலேஜுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டியிடுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. முதலாவது மக்களவை தேர்தலை தொடர்ந்து எப்போ பட்டாபி சீதாராமையா பதிவு செய்திருக்கிறது என்ன பண்ணியிருக்காருன்னா 489 உறுப்பினர்கள், வெறும் 22 பேர் மட்டுமே பெண் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இப்பயுமே இந்த எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
எத்தனை பெண்கள் வந்து ஓட்டு இதில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஒரே ஒரு அதாவது மூன்றாம் பாலினத்திற்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்டிகே நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து கணிசமான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10% தான் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சட்டசபை எலெக்ஷனும் சரி, லோக்சபா எலெக்ஷன்லையும் சரி 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இது. அதாவது எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதா இந்த மெயின் பில்லு மசோதாவே. ஸோ அதுவே இப்போ தோத்துட்டு. ஸோ 108வது சட்ட திருத்த மசோதா 2010 மன்மோகன் சிங்கால் கொண்டு வரப்பட்டது. ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாநிலங்களவை துணைத் தலைவர், ராஜ்யசபா வைஸ் சேர்மன். இப்போ இதோட சேர்மன் யார் அப்படி இருக்காங்கன்னா, இப்போ வைஸ் பிரசிடென்டா இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ராஜ்யசபாவோட சேர்மன். இப்போ வைஸ் சேர்மன் இவங்கள எப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில தேர்ந்தெடுப்பாங்க. ஓட்டிங்ல சிம்பிள் மெஜாரிட்டினாலே பிரசிடென்ட் ஓட்டிங் தான். ஸோ ஆல்ரெடி வந்து இவர் வந்து என்டிஏ கட்சியை சேர்ந்ததுனால டிஃபால்ட்டா இவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் இவங்கள 3வது டைமா வைஸ் சேர்மன். வைஸ் சேர்மனோட பவர் என்ன, எந்த இது ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 90 என்னன்னா பவர் ஆஃப் வைஸ் சேர்மன், ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மன் பவரை வந்து சொல்றது தான். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 89 என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா வைஸ் சேர்மன் ஆர்டிகல் 89 சொல்லுது. ஆர்டிகல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் வென்எவர் த வேக்கண்ட் வைஸ் பிரசிடென்ட் வேக்கண்டா இருக்கிறப்போ ராஜ்யசபாவுக்கு சேர்மனா ஆக்ட் ஆவாங்க. அதுதான் ஆர்டிகல் 64 சொல்லுது. ஸோ இதுதான் நமக்கு கான்ஸ்டியூஷன் படி தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு யாரு, ஹரிவன்ஷ் போட்டியின்றி தேர்வு. ஹரிவன்ஷ் 3வது முறையா ராஜ்யசபா வைஸ் சேர்மனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்துக்குங்க. ஸோ பாருங்க, இப்போதைக்கு போர் காலங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு அவங்க 1945 வாஷிங்டன் டிசியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இவங்க என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, 5வது இடத்துலேருந்து இந்தியா 6வது இடத்துக்கு பொருளாதார நிலையில குறைஞ்சிருக்கு. அதான் இது. பெரிய பொருளாதார நாடுகள்ல 5வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு வந்துட்டோம். 6வது இடத்துல இருந்த பிரிட்டன் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதான் இதுல சொல்றாங்க. எதனால அப்படின்னா, இப்போதைக்கு அமெரிக்கன் டாலர் படி 3.76 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் தான் நம்ம ஜிடிபியா இருக்கு. நம்மளை விட அதிகமா பிரிட்டன் வச்சிருக்காங்க. அவங்க எதுனா 3.92 ட்ரில்லியன் டாலர். ஓகே, ஸோ இதனாலதான் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 18ஆம் தேதிக்கு உண்டான தினமணி பார்த்தாச்சு. 19ஆம் தேதிக்கு உண்டான தினமணி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மகளிர் இடஒதுக்கீடு உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு பாஸ் பண்ண சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எதிர்கட்சி கூட்டணி அவங்க வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பில்லை பாஸ் பண்ணா கூட இவங்க என்ன சொல்றாங்க, தொகுதி மறுசீரமைப்பு அந்த பில்லு தான் வந்து லேப்ஸ், இதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே வந்து தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இந்த நியூஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது வரைக்கும் அதிக நாள் எடுத்துக்கிட்டது ஜனவரி 28லேருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டது. 3 பிரிவா 3 அவர்மா நடந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களவை ராஜ்யசபாவோட இதில் செயல்திறன் வந்து 110% அவங்க எல்லா இதுலையும் பண்ணியிருக்கிறாங்க. மக்களவையில் 96% செயல்திறன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் வந்து வந்திருக்காங்க வரைக்கும் இதில் சொல்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இதில் அவங்க என்னன்னா 157 மணி நேரம் 40 நிமிஷம் எது செயல்பட்டுருக்குன்னா ராஜ்யசபா செயல்பட்டிருக்கு. ஸோ இது கூட கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே, நம்மள இதுல எலிமினேஷன் தான் நமக்கு இது 157 மணி நேரம் 44 நிமிஷங்கள் செயல்பட்டிருக்கு. ஓகே, அது பார்க்குறப்போ செயல்திறன் சதவீதம் வந்து 109.87%. அதுக்கப்புறம் இதுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 117 கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. 446 உடனடி கேள்வி, இந்த கொஸ்டின் ஆர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 446 கேள்வி. அதுக்கப்புறம் 207 சிறப்பு குறிப்புகளும் இதுல இடம்பெற்றிருக்கு. ராஜ்யசபால மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களவையில 31 அமர்வுகள் 151 மணி நேரம் நடந்திருக்கு, 42 நிமிஷம். இதுல 93% இதோட செயல்திறனா வந்து மாத்திருக்கிறாங்க. ஸோ மொத்தம் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த வாட்டி என்னென்ன பில்லுலாம் பாஸ் ஆயிருக்கு இந்த கூட்டத்தொடரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆயுத காவல்படை, அதாவது சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ், அந்த பில்லு பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவை ஒரே தலைநகரம், அந்த பில்லு பாஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் சிம்பிள் மெத்தட்ல வர்றது. அப்புறம் ஆந்திரா மறுசீரமைப்பு பில்லும் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்த உரிமைகள் பாதுகாப்பு, அந்த மசோதாவும் பாஸ் ஆகியிருக்கு. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் மத்திய பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடு மசோதாவும் பில்லு பாஸ் ஆயிருக்கு. இந்த வாட்டி எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய பட்ஜெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53.64 லட்சம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் 8 எம்பிக்கள் இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. 47 லட்சம் கோடி மதிப்பிலான பட்ஜெட்டு இந்த வாட்டி பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வாட்டி ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. ஒரு 9வது டைமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிதியமைச்சராக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து இதில் ஒரு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ராஜ்யசபாவோட சேர்மனாக யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KS சோமசேகர், அதாவது செயலர், செக்ரட்டரியா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சோமசேகர் நியமனம். 1993ஆம் ஆண்டிலிருந்து ராஜ்யசபாவோட உறுப்பினராக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். உறுப்பினர் இல்லை, அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸா. ஸோ அந்நிய செலாவணி நம்மள்கிட்ட அந்த எக்ஸ்சேஞ்சு அந்நிய செலாவணி டாலர் மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,094.6 கோடி டாலராக இப்போதைக்கு நம்ம கையிருப்பு வச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஒரு 10 நாளாக வந்து லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடந்த அந்த ட்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க, இடைக்கால போர் தடை, அதன் காரணமாக நமக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஹார்மோஸ் நீரிணையை வந்து ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பி அவங்க அதை அடைச்சிருக்கிறாங்க. ஓகே, இதன் மூலயமா நமக்கு ஒரு 10 நாளில் வந்து பெட்ரோல் கச்சா எண்ணெயோட இது வந்து சரிவு வந்து ஒரு டாலர் வந்து ஒரு 10% சரிவாக இருந்தது. இப்போ திரும்பி அதிகமாக போகுது. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு 4 நியூஸ் 5 நியூஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட டெய்லி இதேமாரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.